27/4/1983 பாபா பேசினது. பாபா இதுல நிறைய உள்ளார்த்தமான சுயமாற்றம், உண்மையில ஒரு ஆழமான ஒரு பியூரிபிகேஷன் ப்ரோசஸ பற்றி தான் பாபா கதைக்கிறார். இப்ப நாங்க கூடுதலா பாபான காரியங்கள்ல ஈடுபாடா இருக்கேக்குள்ள நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாங்க யாரு, நாங்க என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், எப்படி செய்யணும் என்ற ஒரு பிரதானமான எசென்ஸ்ல எங்களோட கவனத்தை சில நேரத்துல நாங்க தவற விட்டுறது. சில நேரம் என்ன, பெரும்பாலும் நாங்க அதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது குறைவாக இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல எங்களை கவனம் செலுத்த வைக்கிறதுக்காகத்தான் பாபா இப்ப எங்களுக்கு இந்த முரளியின் எசென்ஸே எங்களோட திருஷ்டியையும் விருத்தியையும் மாற்றுவதற்கான வழிமுறைகள் சொல்லி சொல்றாரு. எங்களோட பார்வையும் மனோபாவத்திலையும் நாங்க எவ்வளவு கவனம் எடுக்கணும். அப்படி கவனம் எடுத்தாத்தான் நான் ஒரு பிராமண ஆத்மா. அப்படி நான் கவனம் எடுக்காட்டி நான் அடுத்த தேவ நிலைக்கு போக இயலாது. அப்ப நான் நிறைய, இப்ப சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முறிஞ்சு நிறைய செய்வினா. படிக்கலையும் கூட ஒற்றை இரவு பகலா படின்னு படிப்பினா, ஆனா நல்ல மார்க்ஸ் வராது அவைக்கு. சில பேரை பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரியே இருக்காது, அதனால நல்ல மார்க்ஸ் எடுப்பினா. சில பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்வினா, ஆனா ஒரு சந்தோஷம் இருக்காது. சில பேரை பாத்தீங்க ஈஸியா வேலை செய்வினா, ஆனா நல்ல திருப்தியா, ஹாப்பியா, ரிலாக்ஸ்டா இப்படி இருப்பினா. என்ன காரணம் என்று சொன்னா வழிமுறை, மெத்தட். அதாவது சிஸ்டமேட்டிக்காவும் செய்யணும், மெத்தோடிக்கலாவும் செய்யணும்னு சொல்லுவினோம் எல்லாம். சரியான வழிமுறைய நான் கையாள வேணும். சரியான வழிமுறையை கையாண்டு செய்தமா இருந்தா கஷ்டப்பட மாட்டான். வழிமுறைய சரியா கையாளாதாதான் நிறைய எஃபர்ட் போடுவோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனா ரிசல்ட்ஸ் அங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. அப்ப இன்னைக்கு பாபா எங்களோட பார்வையையும் எங்களோட மனோபாவத்தையும் மாற்றுவதற்கான வழிமுறைகள் சொல்லி சில விஷயங்களை பாபா இதுல குறிப்பிடுற. இப்ப நாங்க என்ன முயற்சி செய்யணும் என்றத பாபா சொல்ற. என்ன விஷயத்துல நான் அவதானமா, கவனமா, விழிப்புணர்வா இருக்க வேணும், எப்படி எல்லாம் இந்த மனசை நான் வச்சு கொள்ளணும் என்றத பாபா சொல்ற. இன்று பாபா புருஷார்த்திகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். புருஷாரத்தி என்று சொல்றது புருஷ் என்றால், இப்ப பாபா சொல்றார் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்றார். ஹிந்தியில புருஷார்த்தி என்று சொல்லுவோம், புருஷார்த்தி என்று சொல்லுவோம், தமிழ்ல முயற்சியாளர்கள் சொல்லுவோம். புருஷார்த்தி என்ற வார்த்தையின் அர்த்தத்திலேயே அர்த்தம், அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குன்னு சொல்றார். புருஷ் என்றால் செய்பவர் அல்லது த மெயின் பர்சன் அல்லது கர்த்தா என்று சொல்லலாம். அதாவது மெயினால் அவர் தான் புருஷ் என்றது. செயல்களை செய்பவர் அல்லது செய்விக்கிறவர். அப்ப இந்த இடத்துல அது சுயத்தை பற்றி கதைக்கிறதுனால ஆத்மா தான் அந்த புருஷ், செயல்களை செய்விக்கிறவர். எதை கொண்டு அவர் அதை செய்யற? தத்துவங்களினாலான இயற்கையின் கட்டமைப்பு, அதாவது இந்த உடலை இயக்குற. இப்ப உடலை இயக்குற, அப்ப இயக்குறவரையும் ரதி என்று சொல்றது. ஹிந்தியில ரதி என்று சொன்னா ரதத்தை ஓட்டுறவர் ரதி. அப்ப புருஷன்னு சொன்னாலும் மூலகர்த்தா, அது இந்த உடம்புல மெயின் சோர்ஸ் எனர்ஜி ஆத்மா. அதே நேரம் இந்த உடல் என்ற ரதத்தை செலுத்துகின்ற ரதியவர். அப்ப புருஷ் தான் ரதி. புருஷாரதி என்று சொன்னா சுயம் பற்றின அந்த விழிப்புணர்வோட எப்பவும் இருக்கிற ஒருவர் என்று அர்த்தம். சில வேளையில நாங்க அந்த வேர்டை, முயற்சியாளர் என்ற வார்த்தைய எங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸா பயன்படுத்தி கொள்றது. இப்ப நான் இந்த விஷயத்துல இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா நான்
மிஸ் பண்ணிட்டேன். அப்படி இருக்காம தவறிட்டேன். ஏன் நான் முயற்சியாளர் தானே. நாங்க தவறுகள் விடுறதுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸா நாங்க அந்த வேர்ட பயன்படுத்திக் கொள்றது. ஆனா பாபா சொல்ற புருஷார்த்தி என்ற அந்த டைட்டில், அந்த வார்த்தை என்ன விழிப்புணர்வுல வச்சிருக்கிறதுக்கு அந்த வார்த்தையே உதவி செய்யுது சொல்லி சொல்ற. அப்ப நான் புருஷார்த்தி என்று நான் என்ன நினைக்க, நான் இந்த ரதத்தின் அடிமை அல்ல, மாஸ்டர் சர்வ சக்திவான், சக்திகளின் அதிகாரி. நான் என்ன புருஷார்த்தின்னு நினைக்க இந்த ரதத்தின் அடிமை இல்ல, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், சக்திகள் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கிறேன். ஆத்மாவினுடைய எல்லா சக்திகளுக்கும் ஆஸ்தியினுடைய அதிகாரியா இருக்கிறேன். பாபா வச்சுக்கிற சொத்துக்கள் எல்லாத்தின்டையும் வாரிசு இந்த புருஷ் ஆத்மா நான் தான். அதே நேரம் அந்த சொத்துக்கள் எல்லாத்திலையும் முழு உரிமையுள்ளவர் நான் தான். சக்திகள ராஜ்ய பாக்கியம் குழந்தைகள பிறப்புரிமை. பாபான சக்திகள் எல்லாத்தையுமே அடையிற பிறப்புரிமை எனக்குத்தான் இருக்குது. அதே நேரத்துல அந்த ராஜ்ய பாக்கியமும் என்ற பிறப்புரிமை. இளவரசனுக்கு ராஜ்ய பாக்கியம் அவற்ற உரிமை தானே, அவற்ற அதிகாரம் தானே. அவர் தான் கட்டாயமா அதை ஆள போறார். இப்ப நான் என்ன, நான் ஆத்மா புருஷ் என்று நான் நினைச்சேன்டா இவ்வளவு அவேர்னஸும் எனக்குள்ள அடுத்தடுத்து வரணும். என்னென்ன அவேர்னஸ்? நான் தான் இந்த உடம்ப இயக்குகின்ற ஓட்டுநர், ரதி. அடுத்தது நான் தான் சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி. எனக்குள்ளதான் அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் தான் பாபாண்ட ஆஸ்தியின் அதிகாரி. மற்றது பாபாண்ட சொத்துல உரிமை உள்ள குழந்தை. பாபா தர இருக்கிற ராஜ்ய பாக்கியத்தின் பர்த் ரைட் எனக்குத்தான் இருக்குது. இதுகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு நினைவு வரணும். நான் புருஷாரத்தின்னு நினைக்க. அப்ப நான் என்ன தமிழ்ல முயற்சியாளர் என்ற வார்த்தைய நான் எனக்கு யூஸ் பண்ணாமல் இந்த புருஷாரத்தி என்ற வார்த்தையே எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டா நான் நினைச்சு கொள்ளலாம். இந்த நான் புருஷாரத்தின்னு நினைக்க இந்த மிச்ச எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து எனக்குள்ள லைன்ல அவேர்னஸ்ல ஒரு ஃப்ளோவுல வரணும். அப்ப அப்படி நான் எனக்குள்ள நான் நினைக்க வேணும். பாபான குழந்தை ஆகியதும் நான் அவருடைய அன்பிலே மூழ்கி அவருடைய இதய சிம்மாசனத்துல இருந்து சுயராஜ்ய எல்லா சக்திகளினதும் அதிகார சொரூபத்தின் நினைவு திலகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். அடுத்தது பாபா எங்களை ஒரு ராஜ குழந்தையா பாக்குற, பார்த்து என்ன சொல்ற, அவருடைய அன்புல நான் மூழ்கி இருக்கேக்கல நான் பாபான இதய சிம்மாசனத்துல இருக்கிறேன். பாபான அன்புல மூழ்கி இருக்கேக்கல பாபாவுக்கு நான் மிக பிடிச்ச பிள்ளையா தானே இருப்பேன். அப்ப அவர்கிட்ட இதே சிம்மாசனத்துல நான் ஏறி இருக்கிறேன். இதே சிம்மாசனத்துல நான் இருக்கேக்கல எல்லா சக்திகளும் எல்லா தெய்வீக குணங்களும் நிறைஞ்ச ஒரு பரிபூர்ணமான ஆத்மா நான் என்ற அந்த உணர்வுல நான் இருக்கேக்கல ஆட்டோமேட்டிக்கா நான் சுயராஜ்ய அதிகாரியாத்தான் இருப்பேன். நான் எதுக்குமே அடிமை இல்லை, எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்லயும் இல்லை, எந்த ஒரு டிபெண்டன்சிலையும் நான் இல்லை. அப்ப நான் ஒரு டோட்டலி சத்திய யுகத்துல ஆத்மா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டேஜ நான் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நிலையில இருக்கிறேன். அந்த நிலையில அந்த பாபான அன்புல நான் என்ன துளைஞ்சு இருக்கிற அந்த நிலையில எனக்கு பாபா திலகம் ஒன்று அணிவிக்கிறார். என்ன திலகம்? ஞாபக திலகத்தை எனக்கு அணிவிக்கிறார். என்ன ஞாபக திலகம்? நீ யாரு, நீ யாருக்கு சொந்தம் என்ற திலகத்தை எனக்கு அணிவிக்கிறார். அதாவது நினைவு திலகம். இப்ப பாபான்னு இதய சிம்மாசனத்துல இருக்கிறேன். எனக்கு பாபா அந்த ஞாபகத்தை எனக்குள்ள பெர்மனன்ட் ஆக்குறார். இனி மறக்க கூடாது. எனக்குள்ள பெர்மனன்ட் ஆக்கி ஒரு திலகம் வைக்கிற இந்த நினைவிலேயே நீ இருக்கணும். அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் சிம்மாசனம், திலகம், கிரீடம், ராஜ்யம். பாபாக்கு என்ன வேலை? எங்கட பாபாக்கு என்ன வேலை? பிள்ளையில வச்சு அலங்கரிச்சு அழகு பாக்குறதான் வேலை. இப்ப அவர் கதைச்சா இருந்தாலே ஒரே வர்ணனை தான். எங்களை சோடிச்சுதான் கதைச்சு கொண்டிருப்பார் பாபா. உண்மையா நாங்க அப்படி இருக்கிறோமோ இல்லையோ அதை பார்க்கவே மாட்டார்.
எங்களுக்கு தெரியும் நாங்க உண்மையா அப்படி இருக்கிறோமா இல்லையாண்டு. ஆனா பாபாங்கள அப்படி ஒரு உயர்ந்த பார்வையில, உயர்ந்த கண்ணோட்டத்துலதான் எங்கள எப்பவுமே பார்ப்பார். அலங்கரிப்பார். ஞான ரத்தினங்களால அலங்கரிப்பார். தன்னுடைய வர்ணனைகள், சோடனைகளால, வார்த்தைகளால அலங்கரிப்பார். அப்ப இப்ப பாபா எங்கள எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு சிம்மாசனத்துல ஒரு கிரீடம் அணிஞ்சு, ஒரு ராஜ்ய திலகத்தோட ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தையும் சேர்த்து பார்க்கிறார். எப்படி என்னத்தை அப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, நான் எந்த சுயராஜ்ய அதிகாரம் என்ற சிம்மாசனத்துல, நான் ஒரு ஆத்மா என்ற அந்த விழிப்புணர்வு சிம்மாசனத்துல நான் இருக்கிறேன். சுயராஜ்ய அதிகாரி என்று இந்த பொசிஷனை பாபா எனக்கு திலகமா அணிவிக்கிறார். அப்ப அந்த பொசிஷன்ல நான் இருக்கேக்குள்ளதான் எனக்கு அந்த அதிகாரத்தின் பவர் இருக்கு. அப்ப அந்த பவர்ன்ற அடையாளமா எனக்கு கிரீடத்தை பாபா பாக்குறார். அடுத்தது நான் என்னத்தை ஆளுறேன் என்று சொல்லி என்ற ராஜ்யத்தை பாக்குறார். நான் என்னத்தை ஆள்றேன்? இந்த சூட்சுமமான புலன்கள், மனம், புத்தி, சன்ஸ்காரம். அடுத்தது இந்த பௌதீக புலன்கள். இதுகள் எல்லாத்தையும் நான் ஆளுற ஒரு 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 ராஜா நிலையில இந்த பாபா பாக்குறார். சில நேரத்துல பாபா என்ன எப்படி பாக்குறார்? சில நேரத்துல இந்த நிலையில சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அதிகார கிரீடத்தை நாங்க அணிஞ்சிருக்க வேண்டிய இடத்துல என் மேல எனக்கு முழு கட்டுப்பாடு, இந்த மனசுல, இந்த புத்தியில, இந்த சுபாவத்துல, இந்த புலனங்கங்கள்ல இந்த முழு பவரும் எனக்கு இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தா ஒரு பெரிய கடகம் தானா தலையில தெரியுதா? கூட என்றார் பாபா. அது கடகம் என்று சொன்னா எங்களுக்கு இன்னும் படிப்பா விளங்கும் இல்ல? கடகத்தை தலையில தூக்கி கொண்டு போய் எப்படி இருக்கும்? அப்ப அது என்ன கடகம்? வீணானவை என்ற குப்பை கடகத்தை தூக்கி தலையில வச்சுக்கிறோம். பாபா கிரீடத்தை தூக்கி தலையில வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்கு. அங்கால இருக்க பாபா பார்த்துட்டு இங்கால திரும்பி பார்த்தா கிரீடத்தை காணையில அந்த இடத்துல ஒரு பெரிய கடகம் தான் பிள்ளைங்க தலையில இருக்குது. என்ன இருக்கு அந்த கடகத்துக்குள்ளேன்னு பார்த்தா உள்ள வீணான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குதா. அப்ப சில நேரத்துல பார்த்தா நிலை தடுமாறி போய் கிரீடத்தை கலட்டி வச்சுட்டு கடகத்தை தூக்கி தலையில வச்சிருக்கிறோமா. இப்படியே இருந்து நாங்க பழகிட்டோம்டா. கடகத்தையே தலையில வச்சிருந்து நாங்க பழகிட்டோம்டா, ராஜ்ய பாக்கியத்தின் சன்ஸ்காரங்கள் எப்படி உருவாகும் என்று பாபா கேட்கிறார். ஆளுற சன்ஸ்காரம் எப்படி வரும்? யார் கடகத்தை தூக்கி வச்சது தலையில தெரியல பாபா, அது வந்துட்டு தண்ட பாட்டுல என்று சொல்றோம். ரெண்டா இந்த அரசன் ரொம்ப அப்பாவியா இருக்கிறார். யார் தூக்கி வச்சான்னு தெரியாத மாதிரி நிக்கிறார். உண்மையா யார் தூக்கி வச்சது அந்த கடகத்தை? யார் தூக்கி வச்சது? பக்கத்துல இந்த ராஜாவா தூக்கி வச்சவர்? நானே தான் தூக்கி வச்சேன். அது பழக்க தோஷத்துல கிரீடத்துக்கு பதிலா கடகத்தை வச்சு கொண்டிருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு போல இருக்கு. ஏன்னா நெடுகளும் அதை தூக்கி தூக்கி அதோடய பயணிச்சு வாழ்ந்து இப்ப பாபா வந்து அந்த கடகத்தை இறக்கிட்டு கிரீடத்தை வச்சாலும் எனக்கு அந்த கடகம் இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு போல இருக்கு. அப்ப பாபா சொல்றார், இப்படியே கடகத்தோடய வாழ்ந்து பழகினீங்கண்டா என்னென்ன ராஜ்ய சன்ஸ்காரங்களை நீங்க வளர்த்து கொள்ள போறீங்க. அதனால எவ்வளவுதான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பரவாயில்ல, கடகத்தை தூக்கி கீழே வையுங்க. கிரீடத்தோடையே வாழ்ந்து பழகுங்க. இனி கிரீடம் தான் உங்களுக்கு, கடகம் வேண்டாம் என்று பாபா சொல்றார். இப்ப நீங்க இப்படியே வாழ்ந்து பழகினா என்னென்ன ராஜ்ய சன்ஸ்காரத்தை உருவாக்குவீங்க? ஆதி சன்ஸ்காரங்கள் உங்களுக்குள்ள நிரந்தரமாகாட்டி இன்று வெற்றி நாளை தோல்வி என்று போராடி கொண்டிருந்தால் அது ஒரு சத்திரியனா அல்லது பிராமணனான்னு கேட்கிறார் பாபா. இன்றைக்கு இந்த சன்ஸ்காரங்கள் இந்த மனசை நான் நினைச்ச இடத்துல என்னால நிப்பாட்ட முடியுது. நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு என்னால இந்த மனசை நிப்பாட்டவே முடியல. ஒரே எண்ணங்கள் போராட்டம், ஒரே தடுமாற்றம். இப்படி நான் ஒரு நாள் வெற்றி நல்ல நிலையில இருக்கிறேன், அடுத்த நாள் குழப்பமா இருக்கிறேன். இப்படி நான் போய்கொண்டிருந்தா நீங்க சத்திரியனா பிராமணனான்னு கேட்கிறார் பாபா. சத்திரியனா போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆளா, பிராமணனா? நீங்க பிராமணன் என்ற நிலையில இருந்தா தான் அடுத்தது தேவர்கள் என்ற நிலைக்கு வர இயலும். அப்ப பிராமணன் தான் தேவதேவியரா வருவார் என்று சொல்லி பாபா சொல்றார். இப்ப பிராமணன் என்றால் யாரு? பிராமணன் என்று சொன்னா ஒரு விவேகி ஆத்மா, ஞானம் நிறைந்த ஆத்மா, ஒரு விழிப்புணர்வுல இருக்கிற ஆத்மா, ஒரு ஒளியேற்றப்பட்ட ஆத்மா.
அப்ப அது அந்த பிராமணன்டா சுத்தமான தூய்மையான ஆத்மா. குப்பைகளுக்குள்ள போக மாட்டான். அழுக்குகளுக்குள்ள போய் இனி வாழ மாட்டான். இப்ப அழுக்குன்னு சொன்னா என்ன? இப்ப நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அல்லது அ நடக்காமல் போன விஷயங்கள் அல்லது அ பலவிதமான நாடகத்துல கேள்விகள் அல்லது நாடகத்துல கதாபாத்திரங்கள்ல கேள்விகள் அல்லது பாபான ஞானத்துல தேவையில்லாத சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இப்படி இருக்கிறது ஒரு அழுக்குல நான் இருந்து புரள்ற மாரி. இது பிராமண ஆத்மாவுக்கு உரிய லட்சணம் இல்ல. அதனாலதான் ஒரு சத்திரியன் என்ற அடையாளமாக என்னத்த காட்டியிருக்கு? சத்திரியர் என்ற அடையாளம் ராமர் சீதைக்கு அம்பும் வில்லும் காட்டியிருக்கு. ஓ தேவர்களுடைய அடையாளம் புல்லாங்குழல் காட்டியிருக்கு. இப்ப புல்லாங்குழல் என்பது முரளியினுடைய அடையாளம். பாபாண்ட முரளியின் அடையாளம் தான் புல்லாங்குழல். முரளியை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு ஆத்மா விகாரங்கள் என்ற பாம்பை அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்கிவிட்டு அதை படுக்கையாக ஆக்கிக் கொள்ளும் என்றா எங்களுக்குள்ள இருக்கிற விகாரங்கள் எல்லாத்தையும் நான் பாசிட்டிவா மாத்திடுவேன். அதாவது எனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை செல்ஃப் ரெஸ்பெக்டா நான் மாத்துவேன். எனக்குள்ள இருக்கிற பிடிவாதத்தை மன உறுதியா நான் மாத்துவேன். அப்படி இப்ப நான் எல்லாருலயுமே இரக்கம் காட்டி மற்றவைகளுக்கு உதவி செய்யணும் என்று போறது அது ஒரு சரீர ரீதியான ஒரு உணர்வா இருக்கும். அத ஆன்மீக அன்பாக நான் மாத்துறது. அதான் பாபா சொல்ற பாம்புகள் விஷத்தை நீக்கி அதே பாம்பையே படுக்கையாக்கிட்டு இருக்கிறது. அதுதான் முரளி செய்யற வேலை. முரளி என்ன செய்யுது? எங்களுக்குள்ள இருக்கிற பலம் தான் எங்களுக்கு பலவீனமாகவும் ஆகிறது. அது எப்படின்றது கொஞ்சம் ஆழமா தான் யோசிச்சு பார்க்கணும். எங்களோட பலம் தான் எங்களுக்கு பலவீனமும். எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் தான் எங்களை எங்கட பவர சில நேரத்துல இல்லாமலாக்கும். அது தெய்வீக குணமாக இல்லாட்டி. அப்ப இதைத்தான் நான் விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஒவ்வொரு எனக்குள்ள இருக்கிற குணத்தையும் நான் எப்படி ஒரு தெய்வீக குணமாக ஆன்மீக ரீதியா மாத்தணும் என்றதை நான் விளங்கிக் கொள்ளணும். அது ஒரு பெரிய சுயமாற்றம். இந்த சுயமாற்றம் என்னத்தினால கொண்டு வரப்படும்? அந்த ஆதாரமா இருக்கிறது பாபாண்ட முரளி. இவ்வாறான மாற்றத்தை கொண்டு வருகிறவர் தான் வெற்றி என்ற பிறப்புரிமையை கொண்ட ஒரு ஆத்மா எனப்படுவர். வெற்றி பெற்ற பிராமணர் எனப்படுவர். எனவே நான் யார் என்று உங்களை நீங்களே கேளுங்கள். நான் வெற்றி பெற்ற ஒரு பிராமணனா அல்லது எனக்குள்ளேயே பல போராட்டங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சத்திரியனா என்று என்ன பார்த்து நான் கேள்வி கேட்டு பார்க்கணும். எங்களுக்குள் சொந்த மாற்றத்தையே எங்களால் கொண்டு வர முடியவில்லை என்றால் பாபா எங்களை பார்த்து யோசிக்கிறாரா, இவங்க எங்க உலகத்தை மாத்த போறாங்க? பாபா யோசிக்கிறாரா? தங்களுக்குள்ளேயே தங்களோட சொந்த பலவீனங்களை, தங்களோட சொந்த நிலைய ஒரு ஸ்திரப்படுத்த இயலாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இது எங்க உலகத்தை மாத்த போயினோம் என்று பாபா யோசிக்கிறாரா? உங்கள் பலவீனங்களை நீங்கள் நேர்மையாக பாபாவுக்கு ஒப்புவிக்கிறீர்கள். அந்த நேர்மைக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் இப்ப உங்களோட திருஷ்டி மற்றும் விருத்தி மனோபாவத்தில் எப்போதும் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் மனிதர்களையும் உலகத்தையும் பார்க்கும் போது இந்த சதைகளால் ஆன அந்த தோற்றத்தை மட்டும் வெறும் கண்களால் பார்க்காதீர்கள். சதைதானே தெரியுது மனுஷ உடம்பு. அந்த மாதிரி அந்த தோற்றத்தின் பின்னணிய, அந்த ஆளை என்று சொல்லி நீங்க பார்க்காதீங்க என்று சொல்ற. ஒரு தேவதையினுடைய கண்கள் அப்படி சதைய பார்க்குமா? எலும்பு சதைய பார்க்குமா? இல்லத்தானே. சுயராஜ்ய அதிகாரிகளின் கண்கள் அதை பார்க்குமா? ஒரு அரசன் அப்படி ஒரு பாபா பிணம்னு தானே சொல்லுவார் பொடிய. இது பொடி சோல் இருக்கேக்குள்ள அத பிணம் என்று சொல்ல மாட்டோம். சோல் போயிட்டா அது பிணம் தானே, அதான் எஞ்சி இருக்கும்.
அப்போ ஒரு தேவதையின் கண்கள், ஒரு சுயராஜ்ய அதிகாரியின் கண்கள் இந்த எலும்பு சதையாலான உடம்ப பார்க்குமா என்று கேட்கிறார் பாபா. அப்ப எலும்பு சதைகளாலான உடலுடன் தான் நீங்கள் உரையாடுகிறீர்களா? அப்படி நீங்க உரையாடுறீங்களா இருந்தா நீங்க பிராமணனா என்று கேட்கிறார். அல்லது வேறு யாருமா? உங்களுக்கு என்ன பெயர் சொல்றது? இப்ப நாங்க ஒருத்தரை ஒருத்தர் பாக்கேக்கல, உலகத்துல நடக்கிற சம்பவங்கள பாக்கேக்கல, எங்களை சுத்தவர நடக்கிற விஷயங்கள பாக்கேக்கல, இந்த சதையாலான கண்ணால சதையாலான உடல்கள பாக்காதீங்கன்னு சொல்றார் பாபா. அப்ப தெய்வீக கண்களால, ஆன்மீக கண்களால, ஆன்மீக ஞானத்தோட பாருங்கன்னு சொல்றார் பாபா. அதாவது சரீர ரீதியான உணர்வோட பார்க்க வேண்டாம் என்று சொல்றார். ஆக்களையும் பார்க்க வேண்டாம். நடக்கிற விடயங்களையும் பார்க்க வேணாம்னு சொல்றாரு. இதெல்லாம் நான் ஆழமா எனக்குள்ள நிறைய யோசிக்கோணும் இந்த விஷயங்களை பற்றி. தெய்வீக கண்களால் பார்ப்பது என்று சொன்னா ஒரு அவேர்னஸோட நான் பார்க்கணும். அவேர்னஸோட பாக்குறேன்டா, இப்ப நான் ரோட்ல ஒரு போலீஸ பாக்குறேன்னு வைப்பா. நான் போலீஸ் போலீஸ் என்று சொல்லி அவற்றை யூனிஃபார்மையும் அவற்றை பதவியையும் அவற்றை பவரையும் பிசிக்கல் பவரையும் நினைச்சு கொண்டு பார்த்தனண்டா எனக்கு ஒரு பயம் வரும். ஆனா நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. அது ஒரு அன்பு வடிவம், அமைதியின் வடிவம், இனிமையின் வடிவம், பொறுமையின் வடிவம், கருணையின் வடிவம். அதுக்குண்டு ஒரு நிறம் இல்ல, மொழி இல்ல, சமயம் இல்ல. ஆத்மா தூய்மையானது. பரந்தாமத்துல என்னோடயே இருந்த ஒரு ஆத்மா இது. இப்படி ஒரு எண்ணத்தோடு நான் பார்த்தேன்னா எனக்கு மனசுல பயம் வருமா? அல்லது வேறு ஏதாவது ஒரு உணர்வு வருமா? ஒன்றும் வராதல்லோ. அப்படி எல்லாரையும் யாரா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், வெளி உலகமா இருக்கலாம், பிராமணர்களா இருக்கலாம், எல்லாரையுமே இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா. அந்த யூனிஃபார்மையும் பார்க்கையில அது ஆணா பெண்ணாண்ட அந்த தோற்றத்தையும் நான் பார்க்கல. அப்படி ஒரு மனநிலையை நான் எனக்குள்ள பழக்கி கொள்றதைத்தான் தெய்வீக பார்வை என்று சொல்றது, தெய்வீக புத்தி என்று சொல்றது, தெய்வீக கண்கள் என்று சொல்றது. அப்ப பாபா சொல்ற ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கிற போது அது சக்தியின் வடிவமாக, ஜெகதாம்பாவாக என்றா உமாதேவியாரா பார்ப்போம். சிவன் என்ற வைஃப் உலாவி திரிகிறா என்று பார்ப்போம். ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கன்னு சொல்றார் பாபா. அப்ப இது குறிப்பா பாபா பிரதர்ஸுக்கு சொல்றார், ஆண்களுக்கு சொல்றார். ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கல உமாதேவிகள் என்று பார்க்கட்டா. சிவன் என்ற சக்தி, உமாதேவிகள் திரியினம் சுத்தவர என்று பார்க்கட்டாம். அப்ப அது உள்ளுக்குள்ள நான் நினைச்சு கொண்டு பார்க்கணும். வெளியில பார்க்கல அவை அங்க உமாதேவியார் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து டிராமா மாதிரி வெளிக்கிட்டு நிக்க மாட்டேனா. வெளியில பார்க்க தோற்றம் வேற ஏதோ ஒன்றாத்தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணமும் நான் இந்த பார்வைய இந்த லென்ஸ் நான் தான் செட் பண்ணணும். இங்க செட் பண்ணி அந்த லென்ஸுக்குள்ளால நான் பார்க்கணும். என்ன லென்ஸ்? சாதாரண பெண் என்று நான் பார்க்க கூடாது. அது அம்மாவா இருக்கலாம், சென்ட்ரல்ல இருக்கிற பாபாண்டிக்கு சொல்றார் யார் யாரையெல்லாம் நான் அப்படி பார்க்கணும். குமாரிகளா இருக்கலாம், தாய்மாரா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், நிலையத்தின் பொறுப்பாளரா ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சிஸ்டரா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், சேவாதாரிகளா இருக்கலாம். யார பார்த்தாலும் நான் எப்படி பார்க்கணுமா? சக்தியின் வடிவமாக உமாதேவியாக, அதாவது ஜெகதாம்பாவாக. எங்களுக்கு உமாதேவின்னு வார்த்தை தானே பழக்கம். ஜெகதாம்பான்னு நாங்க சொல்றோம் இல்லையோ, அம்மன்னு சொல்லுவோம். தேவியர்கள ரூபத்துல பாக்குறதுக்கு நான் எனக்கு பழக்கி கொள்ள வேணும். அது யாரா இருந்தாலும். இவை எல்லாரும் யாரு? சக்தியின் வடிவங்கள். அம்மன், சரஸ்வதி, துர்க்கை. அவங்கள அப்படி பார்க்கவே முடியல. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்ல. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தா எங்களுக்கு பார்க்க லேசல்லோ. அப்புறம் நாங்க என்ன முயற்சி செய்யறோம்? அவை ஆல்ரெடி அம்மன் மாதிரி தான் நடந்து கொள்ளினமா இருந்தா அம்மன் அம்மன் என்று பாக்குறதுல எனக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்க போகுது? அப்ப அம்மன் மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒன்றா இருக்குது அது. ஆனா நான் அதை அம்மன்னு பாக்குறேன். இப்ப இந்த மனசை நல்லா ஆக்குறது எந்த முயற்சி எல்லோ? அவையில அப்படி நினைக்கவே மனசு வருது இல்ல என்று சொன்னேன்டா.
அவ்வளவு எந்த மனசுக்குள்ள இருக்கிற ஊத்த அவையில ஊத்தையா நான் எனக்கு தெரியுது என்று சொன்னா அது இந்த கண்ணாடியில இருக்கிற ஊத்த, உள்ளுக்கு மனசுல கண்ணுல இருக்கிற ஊத்த, அதுதான் எனக்கு ஊத்தையா தெரியுது. அங்க ஊத்த இருக்கு, அதுதான் தெரியுது. இந்த பார்வை நல்லா தானே இருக்கு. அந்த கதைக்கு இங்க இடம் இல்லை. ஆன்மீகம் என்று சொன்னா ஊத்தையையும் அதானே நாங்க பாக்குறோம். நீற்றறைக்குள்ள போட்டாலும் அவருக்கு அந்த நீற்று ஒன்றுமே செய்யல. விஞ்ஞானத்தை கூட ஆன்மீகம் முறியடிக்குது. கல்லுல கட்டி கடல்ல போட்டா கல்லு தெப்பமா மிதக்குதா? எங்க போச்சு சயின்ஸ்? சயின்ஸ் எங்க போச்சு? கல் என்னன்னு தெப்பமா மிதக்கும்? இதுதான் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகம் வெல்லுற சக்தி. எங்களோட எண்ணங்கள் இந்த சக்தியால நான் பிசிக்கல் பவர்ஸ வெல்லணும், இந்த பொடியை நான் வெல்லணும். அப்ப பௌதிகமாவே நான் வெல்லணும்டா வெளியில தெரியிற ஒவ்வொரு நிலப்பாடு சூழ்நிலைகளால நான் தடுமாறக்கூடாதல்லோ. அது ஈஸி அல்லோ எனக்கு. இன்னும் பௌதிகத்தை வெல்றதை விட வெளியில தெரியிற சூழ்நிலைகள் மனுஷர்களை ஒரு நல்ல கண்ணோட பார்க்க பழகி கொள்றது அது ஈஸி தானே எங்களுக்கு. அப்ப அவையில எல்லாரும் யாரு? சக்தியின் வடிவங்கள். சகோதரன் சகோதரி என்ற பார்வையில கூட சலனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாபா சொல்றாரு. அப்ப பிரதர் சிஸ்டர், நான் பிரதர் மாதிரி தான் பழகுறேன், சிஸ்டர் மாதிரி பழகுறேன், அந்த கதைக்கும் இடம் இல்லை. பிரதர் சிஸ்டர் என்றும் பாபா அன்றைக்கு பார்க்க வேணாம்ன்ற. எப்படி பார்க்கட்டா? தேவதேவியர்கள் என்று பார்க்கட்டா, தேவியர்கள் என்று பார்க்கட்டா. அடுத்தது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி பார்க்கணும் என்றும் பாபா சொல்றார். இன்னைக்கு பார்வை மனோபாவம் தானே தலைப்பு. இப்ப சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால் சிவசக்திகள் என்ற விழிப்புணர்வு மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு சக்தியின் எதிரிலே ஒருவர் அசுர உணர்வோடு வந்தால் அவருடைய நிலை என்னவாகும்? ஒரு காளிக்கு முன்னால ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு ஆள் வந்தா அவற்ற நிலை என்னவாகும்? காளி கதையை முடிச்சிடுவாள். அப்ப நானும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நிலையில இருக்க வேணும் எல்லாரையுமே. அப்ப நான் உமாதேவியார் என்ற நிலையில இருந்தேன் என்று சொன்னா நான் எல்லாரையும் பார்க்கல எப்படி பார்ப்பேன்? யாரென்று பார்ப்பேன்? நான் உமாதேவியார் ஜெகதாம்பாடு இருந்தா எல்லாரையும் பார்க்கல நான் என்ன மனசுல பார்ப்பேன்? என்ன மனசோட பார்ப்பேன்? எந்த ஹஸ்பண்ட் சிவன், நான் உமாதேவியார். அப்ப பாக்குறாக்கள் எல்லாரும் நான் எப்படி பார்ப்பேன்? குழந்தைகள், குழந்தைகள் என்று பார்ப்பேன், பிள்ளைகள் என்று பார்ப்பேன் நான் அவையில. அப்ப மற்றவை இப்ப சகோதரர்கள் சகோதரிகளை பார்க்கல சக்திகள் என்று பார்க்க வேணும் என்று சொல்றார் பாபா. ஒரு சக்தி இந்த எதிரில யாராவது ஒருவர் எதிர்மறையான மனநிலையில வந்தாலும் அவற்ற நிலைமை என்னவாகும் ஒரு சக்திக்கு முன்னால? அப்போ ஒரு நிலைய பொறுப்பாளராக இருக்கிற ஒருவரை பார்க்கலையும் அவரை ஆன்மீக சகோதரியாக சிவசக்தியாக பார்க்க வேண்டும். யாரையுமே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டர், அல்லது எனக்கு சேர்ந்து சேவைகள் செய்யறதுக்கோ என்னத்துக்குமோ வசதியான ஒரு சகோதரன் சகோதரி இப்படி பார்க்க வேண்டாம். அதே நேரத்துல சகோதரர்களை மகாவீரர்களாக பார்க்க வேண்டும். மகாவீரன் சொன்னா அனுமான். அப்ப சிஸ்டர்ஸ் வந்து பிரதர்ஸ பார்க்கல மகாவீரா பார்க்கட்டா, அனுமானா பார்க்கட்டா. அப்ப அனுமான் ஏன் சொல்றாருன்னா மகாவீர் என்பது அனுமான் என்ற சிறப்பியல்புகள் எங்களுக்கு தெரியும் தானே. ஒன்று வந்து இதுல பாபா சொல்றார், அனுமான் வந்து இலங்கைக்கு தீ வைத்தார் என்றா, ராவண ராஜ்யத்துக்கு தீ வைத்தார் என்றா அவர் தனக்குள்ள இருக்கிற ராவண ராஜ்யத்தை எரிக்கணும். அனுமார் என்று சொல்றார் பாபா, பிரதர்ஸ சொல்றார். அவையில என்ன செய்யணுமாம்? தங்களுக்குள்ள இருக்கிற ராவண ராஜ்யத்தை எரிக்கணும். தங்களுக்குள்ள இருக்கிற ராவண ராஜ்யம் என்றா முதலாவது நான் ஒரு ஆண் என்று நினைக்கிற அந்த எண்ணம், அல்லது நான் ஒரு அப்பா, நான் ஒரு கணவன், அல்லது நான் ஒரு பிரதர், நான் ஒரு ஆம்பளை, இதெல்லாம் சரீர உணர்வு தானே. அப்ப அந்த ராவண ராஜ்யத்தை முதல்ல நான் தீ வைக்கணும் சொல்லி சொல்றேன். அடுத்தது அனுமாருடைய இதயத்துல எப்பவுமே ஒரே ஒரு ராமர் மட்டும்தான் இருப்பார். அதே மாதிரி சக்திகள் இதயத்துல
ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் இருப்பார். அனுமாரின் இதயத்துல ஒரே ஒரு ராமர். ராமர் என்று சொன்னாலும் சிவன் என்று சொன்னாலும் அது பாபா தான். ஆனா பாபா இந்த பக்தியில இருக்கிற கதாபாத்திரங்களை எடுத்து எங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றேன். எப்படி நாங்க எங்கட மனோபாவத்தை வச்சிருக்கோம்னு சொல்றேன். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற போதும் நெற்றியின் நடுவிலே இருக்கின்ற உயிர் சக்தியாகிய ஆத்மாவை பார்க்கிறேன். ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுற போது நெற்றியின் நடுவிலே உயிர் சக்தியாகிய ஆத்மாவை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வோடு பார்த்து பேசுங்கள். இதுதான் முதலாவது பாடம். நான் ஒரு ஆத்மா என்றுதானே முதலாவது பாடம். முதலாவது பாடத்தை நான் நினைக்க, நான் ஆத்மா என்ற பாடத்தை நான் நினைச்சனா இருந்தா தந்தை யார் என்ற இரண்டாவது பாடத்தையும் நாங்க உறுதியாக்கி கொள்ளுவோம். நான் என்ன ஆத்மான்னு நான் நினைக்காட்டி பாபா சொல்ற தந்தை யார் என்ற பாடத்தையும் நான் உறுதியாக்கி கொள்ள மாட்டேன். அப்ப டோட்டல் சரீர உணர்வுலதான் இருப்போம். நான் யாரு, நான் எங்க இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சரீர உணர்வுல இருப்பான். நான் என்ன ஆத்மான்னு நினைச்சா, நான் என்ன சிவசக்தி என்று நினைச்சா தான் நான் யாருக்கு சொந்தம், நான் யார்ட்ட அலுவல் பாக்குறேன், ஏன் பாக்குறேன், நான் யாரோட சேர்ந்து செயல்படுறேன், அவள் எல்லாரும் யாரு என்று அடுத்தடுத்த அந்த எண்ணங்களுக்குள்ள நாங்க போவோம். இப்ப பாபா சொல்ற முதலாவது பாடத்தையே நீங்க உறுதியாக்கலைன்னா அடுத்த பாடம் உறுதியா இருக்காது. அடுத்த பாடம் உறுதியா இல்லாட்டிக்கு மூன்றாவது பாடம் உறுதியாக இருக்காது. அதாவது நான் யாருன்றதுல நான் என்ன உறுதியாக்காட்டி நான் யாருக்கு சொந்தம், யார் என்னுடைய தந்தை என்றதுல உறுதியாக மாட்டேன். அதுல உறுதியாகாட்டி என்னுடைய ஆஸ்தி எது என்றதுல நான் விழிப்புணர்வா இருக்க மாட்டேன். அந்த ஆஸ்தியை அடையிறதுக்குத்தான் நாங்க இவ்வளவு முயற்சி செய்யறோம். இவ்வளவு படிப்படின்னு படிக்கிறோம், சேவை செய்யறோம், யோகா செய்யறோம். அந்த ஆஸ்தியை சம்பாதிக்கிறதுக்கு தானே. அப்ப சரியான வழிமுறையில நான் போகாட்டி இவ்வளத்தையும் செய்தும் எனக்கு அங்க கிரெடிட் விழாது. அப்ப வீணா இல்ல போயிடும் இந்த முயற்சி எல்லாம். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அது மேன்மையான ஒரு செயலாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கு நாள் முழுக்க இருக்க போறேன் என்று மனதுல நான் அதை உறுதியா நினைக்கணும். அது ஒரு பலவீனமா சொல்லிக்கல, பிடிவாதமா இருக்கணும். நான் இதைத்தான் விரதம் மட்டும் சொல்லுவான். விரதம் என்றா இன்னைக்கு நான் ஒரு சொட்டு தண்ணி வாயில வைக்கிறேல உறுதியா தானே இருப்போம். யாராவது இல்ல கொஞ்சம் குடியுங்க, சும்மா வாய நினைச்சா காணும் என்றா குடிப்போமா? இல்ல, நான் விரதம் முடிவா இருப்போம் இல்லோ. அதே மாதிரி இன்றைக்கு நான் நாள் முழுக்க இதே பார்வை, இதே மனோநிலை, இப்படித்தான் நான் இருக்க போறேன். அப்ப அதுல நான் உறுதியா இருக்கணும். ஆனா அதுக்காக வேண்டி அது எனக்குள்ள அதுவே எனக்குள்ள ஒரு சரீர உணர்வாயும் மாறக்கூடாது. இப்ப உறுதியாம் இருக்கணும், ஆனா அதுல ஒரு சாத்வீகம் இருக்கணும் எனக்குள்ள. எதையாவது சகித்துக் கொள்ள வேண்டி இருந்தாலும், எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும், என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும், நாங்க நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் சன்ஸ்காரங்கள் சகிச்சு கொள்ள வேண்டி வரும். பல செயற்பாடுகளை சகிச்சு கொள்ள வேண்டி வரும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செயற்பாடுகள் எங்களை சுத்த வர எப்பவுமே நடக்கும் வேண்டி இல்ல. அதையெல்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டி வரும், சகிச்சு கொள்ள வேண்டி வரும். ஆனாலும் என்ற மேன்மையான உணர்வு என்ற மனநிலையில நான் மாறக்கூடாது. அதுல நான் திடமா இருக்கணும். இந்த இடத்துல நான் முயற்சியாளன் தானே, எனக்கு என்ன, நான் இப்ப பாபாட்ட வந்து 1 வருஷம் தானே, 5 வருஷம் தானே, இன்னும் இவ்வளவு காலமா பயிற்சி செய்து. பாபா பிரம்ம பாபாவுக்கு 33 வருஷம் எடுத்ததாம், மம்மாக்கு இத்தனை வருஷம் எடுத்தது, நான் இப்பதானே வந்த நான். இதெல்லாம் அலட்சியமான லாங்குவேஜ் என்று பாபா சொல்றாரு. இப்படி அலட்சியமா சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. நான் முயற்சியாளன் தானே, நான் முயற்சியாளன், எஃபர்ட் மேக்கர் தானே என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. புருஷார்த்தி என்ற பதத்தின் அர்த்தபூர்வமான ஸ்திதியில் இருங்கள் என்று சொல்றார் பாபா. புருஷ் ரத்தி, ஆத்மா நான், மெயின் பர்சன். இந்த
தத்துவங்களால் ஆன சரீரத்தை நான் தான் இயக்குறேன். இதுக்குள்ள இருக்கிற மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை நான் தான் இயக்குறேன் என்ற 100% அவேர்னஸ்ல இருங்க என்று பாபா சொல்றேன். மனிதர்கள், சுபாவ சம்ஸ்காரங்கள், இயற்கை, உடல் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது. மகாவீர் மலையை உள்ளங்கையில் சுமந்து செல்வதாக காட்டியிருக்கிறார். அதாவது மகாவீர் என்றது அனுமான் மலைய தண்ணி மாதிரி தூக்கிட்டு போறாரா, அந்த மாதிரி காட்டியிருக்கிறார். அப்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட எனக்கு ஒரு மெட்டராவே தெரியக்கூடாது. இப்ப எல்லா நிறைய நடக்கும் தானே, எல்லா சென்டர்ஸையும் பட்டியல் படுத்தினா அல்லது எல்லா கீதா பாடசாலையும் பட்டியல் படுத்தினா அதுல எங்கட கீதா பாடசாலையின் பெயர் மிஸ் பண்ணப்பட்டுட்டது. இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்ப ஒழுங்கா அங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண, எத்தனை பேர் செய்யறவில், எத்தனை பேர் செக் பண்ணிச்சுன்னா என்ன மிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லோ. இதெல்லாம் நத்திங், ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்யறேன் என்றது, எந்த பெயர், நான் யாரு, என்ன செய்யறேன், என்ன மனோபாவத்தோட செய்யறேன். நான் ஒரு செம்மன செல்வியர். ஒருத்தட்ட கண்ணிலே நான் படாட்டியும் சிவனுக்கு தெரியும் என்ன நினைச்சுக்கொண்டு அங்கே ஒருத்தி இருக்கிறாள். அவற்ற லிஸ்ட்ல என் பேர் இருக்குது, அவற்ற மனசுல எனக்கு சீட் இருக்குது. எல்லாருக்கும் சீட் போட்டிருக்குது, எனக்கு சீட் போடல. அல்லது எல்லாரும் வந்து இருந்துட்டேனா என்ன மறந்துட்டேனா. அப்ப நான் நெக்லெக்டடா ஃபீல் பண்ணக்கூடாது, நான் அன்வான்டா ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த நேரத்துலதான் எனக்கு அந்த ஆத்ம உணர்வு இருக்கும். இந்த நேரத்துலதான் எனக்கு நான் யார் என்ற ஆன்மீக விழிப்புணர்வு. பாபா வந்து இந்த 20,000 பேர் இருக்கிற ஹோல்ல பார்த்து கதை கேட்கல, பின்னால தொங்கல்ல இருக்கிற பிள்ளைய அட்ரஸ் பண்ணி கதைப்பேன். இப்படி கதைக்கிறவர் எல்லாம் நான் நினைப்பேன், என்ன பாபாக்கு தெரியுதோன்னு தெரியலன்னு. பாபா சொல்லுவார், நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்து டிவியில என்ன பார்த்து கொண்டிருந்தாலும், நெட்டுக்குள்ளால நீ என்ன பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களை எல்லாம் நான் பாக்குறேன்னுடுவேன். அந்த மேஜிக் கண்கள் மட்டும்தான் எனக்கு மனசுல இருக்கும். இந்த உலகத்துல போடுற லிஸ்டும், இந்த உலகத்துல எனக்கு போடுற கதிரையும், இந்த உலகத்துல எனக்கு தார ரோல் பிளேயும் தேவையே இல்லை. தேவையே இல்லை. அதெல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறதாலதான் நாங்க மகாவீரா இல்லாமல் சும்மா ஒரு சுண்டெலியா இருக்கிறது. சுண்டெலிதான் என்ன செய்யும், ஒரு மஞ்சள் துண்டை தூக்கி வச்சுக்கொண்டு தான் பெரிய பலசரக்கு வியாபாரின்னு நினைக்கும். மகாவீர் மலையே தூக்கி கொண்டு காத்து மாதிரி பறந்து போயிடுவார். அப்படித்தானே காட்டினா. அப்ப எலும்பு சதைகளால் ஆன இந்த உடல்களோட நான் போராடி கொண்டு இருக்கக்கூடாது. எலும்பு சதைகளாலான உடலை பற்றின ஒரு சிந்தனை வந்தாதான் எனக்கு பயமே வரும். நான் இன்னி ஒரு மனுஷர் என்று நினைச்சா. ஒரு புத்திசாலி விவேகமான ஆத்மா வந்து ஒரு நாளும் கையாலாகாதவர் மாதிரி பேச மாட்டார். நான் என்ன செய்யறது, நான் இப்படியெல்லாம் நினைக்க கூடாது, இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி வருகுதே, தான் கையால் ஆகாதவர் மாதிரி ஃபீல் பண்றது. பாபா சொல்றார், ஒரு மகாவீர், ஒரு புத்திசாலி, ஒரு விவேகமான ஒரு பிராமண ஆத்மா இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசவே மாட்டுது, பேசவே கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்ப நான் முதலாவது என்னை ஒரு இடத்துல இருந்து சரிப்படுத்தணும். என்ன நான் சரிப்படுத்தி போட்டு, கருவி சரியில்லாமல் என்னென்ன காரியம் நடக்கும். கத்தி மொட்டை ஒரே கோணல் மானலா இருக்குது, ஆனா வெட்டுறதுக்கு வலிக்கிட்டுது. எப்படி வெட்டும், வெட்ட இல்லாதல்லோ. முதல் கத்தி தன்னை சரிப்படுத்தல்லோ வேணும். முதல் சுயத்தை நான் சரிப்படுத்தணும். இப்படி செய்யக்கூடாதுதான். நானு என்ன செய்யறது, இது நடக்குதே அப்படின்னு நாங்க பேசுறோமா. ஒரு தைரியசாலியா இருந்தா திருடன் வந்து விட்டா நான் என்ன செய்வதுன்னு சொல்ல மாட்டேன். அப்ப என்ன செய்வார், ஆல்ரெடி என்னென்ன பக்கத்தால எல்லா வாசலையும் மூடணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து மூடுவார். எலி எந்த பக்கத்தால வருது, கருப்புத்தான் எந்த பக்கத்தால வருதுன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் அடைச்சு போடுவாரு. என்ன செய்தாலும் எலி வருதுன்னு சொல்ல மாட்டார். ஒரு விவேகமான ஆத்மா என்று பாபா சொல்றார். எல்லாத்துக்கும் அவர் வழி கண்டுபிடிச்சிருவார். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வழிமுறை இருக்கும். அது அளவிற்கு எதுவுமே ஒரு தொல்லையா தெரியாது, ஒரு பிரச்சனையா தெரியாது. எல்லாத்தையும் வெற்றி கொண்டுட்டு நல்ல சாந்தியா இருப்பார்.
அமைதியா இருப்பார். அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. என்னடா வழிமுறை தெரியும். இப்ப பாபா சொல்றார், அலட்சியமா சோம்பேறித்தனமா இருந்து கொண்டு நான் முயற்சியாளர் சொல்ல வேண்டாம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்கள்ட்ட இருக்குது. நீங்க தான் அதை பயன்படுத்தாம இருக்கிறீங்க என்று சொல்றார். இப்ப மன உறுதியோடு இருந்து மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒரு மகாவீர் என்றால் இன்றே செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார். என்ன நினைப்பார்? ஒரு தைரியசாலி, ஒரு உற்சாகமான, ஒரு நம்பிக்கை நிறைந்த, ஒரு வீரமான, தெளிவான ஆத்மா இன்றைக்கு நான் செய்வேன் என்று நினைக்க மாட்டேன். எந்த ஒரு பாபா சொல்ற வேலையையும் ராமர் சொன்னா மகாவீர் அனுமான் அடுத்த நிமிஷம் அந்த காரியத்தை பார்த்துட்டு தான் அவர் அடுத்த வேலை. இப்ப பாபா சொல்றத நான் இன்றைக்கு செய்வோம் என்று நினைக்க மாட்டேன். இந்த வருஷம் செய்வோம் என்று நினைக்க மாட்டேன். இந்த கிழமை, இந்த மாசம் என்று நினைக்க மாட்டேன். இப்பவே செய்யணும் நான் யோசிப்பேன். ராமரின் கட்டளைக்கு உடனடியாக மகாவீர் கீழ்ப்படிவார். அடுத்தது தானமா கொடுத்தத நான் திரும்பி வாங்கக்கூடாது. எதிரிகளால மீண்டும் மீண்டும் நாங்கள் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நினைவு, சேவை என்ற 2 பூட்டையும் உறுதியாக போட்டுக் கொள்ள வேண்டும். தானமா கொடுத்ததை திரும்பி வாங்கக்கூடாதுன்னா நான் பாபாட்ட எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அந்த கடகத்துக்குள்ள இருக்கிற சாமான்கள் எல்லாத்தையும் உண்டுண்டா பாபாவுக்கு நான் தானம் கொடுத்துட்டேன். இப்ப திருப்பி அதை வாங்கி வாங்கி கடகத்துக்குள்ள போடக்கூடாது. அதுதான் சொல்றேன். அடுத்தது, எதிரிகளால நான் மீண்டும் மீண்டும் தாக்கப்படாம இருக்கிறது. எதிரிகள்னு சொன்னா வீணான எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்கள், எந்த சன்ஸ்காரங்களோட ஒரே குழப்பம், இதுகளுக்குள்ள நான் சிக்கப்பட்டு திரும்பி திரும்பி போகாம இருக்கிறதுக்கு நினைவு, சேவை என்ற 2 பூட்டையும் உறுதியாக்கி கொள்ளுங்கள். எங்க மைண்ட நாங்க தான் டைவர்ட் பண்ணி பழக வேணும். எங்கட மைண்டுக்கு நாங்க தான் ஒரு பாசிட்டிவான ப்ரோக்ராம கொடுத்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ள நிக்கிறதுக்கு எந்த மனசுக்கு நான் பழக்க வேணும். மதுபன் வரைக்குள்ள உங்களுக்கு தீதிமார், தாதிமார் எல்லாரும் எவ்வளவு உபசரிச்சு உங்களை வரவேற்கினா, அப்ப நீங்க அவைக்கு திருப்பி என்னத்தை பிரதி உபகாரமா கொடுக்க போறீங்க என்று பாபா கேட்கிறார். நிரந்தர வெற்றி அடைவோம். இனி நான் தாதிமார், தீதிமாருக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, நான் இவ்வளவு முயற்சி செய்யறேன், என்னால முடியுது இல்ல, எனக்கு அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, கதை சொல்ல மாட்டேன். வெற்றி எல்லாத்தையும் நான் வென்று காட்டுவேன். நான் வென்று காட்டுவேன் என்று சொன்னா அது பெரிய சண்டித்தனம் இல்ல. சண்டித்தனம் எனக்குள்ள என்னோடதான் இருக்கணும். வெளியில ஆக்களோட இல்ல. இந்தா செய்து காட்டுறேன். அப்படி இல்ல. என்னோட எனக்குள்ளதான் அந்த சண்டித்தனம் காட்டணும். நான் எனக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இதுகளை நான் வெல்ல வேணும். அப்ப தாதிமாருக்கு வாயால சொல்லாதீங்க நாங்க வென்று காட்டுவோம் என்று, இதயத்தால சொல்லுங்க என்று சொல்லி பாபா சொல்ற. உங்கள் ஸ்திதியை நீங்கள் என்னதான் வெளியில நான் அப்படித்தான் இருக்கிறேன், இப்படித்தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் பாபாவுக்கு தெரியும் என்று சொல்லி பாபா சொல்ற. உங்களோட ஸ்திதி பாபாவுக்கு தெரியும். இப்ப நீங்க யார்கிட்ட மறைச்சாலும் பாபாட்ட மறைக்க இயலாது என்று சொல்ற. அடுத்ததா பாபா குரூப்ஸ சந்திக்கல சொல்றார். ஒரு பயிற்சி செய்ய சொல்றார். என்ன பயிற்சி செய்யட்டா? நிராகார உடலற்ற ஆத்மாவாகிய நான் இந்த உடலின் ஆதாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றத ஒவ்வொரு கணமும் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேன் பாபா. நிராகார உடலற்ற ஆத்மாவாகிய நான். இந்த பிரம்ம பாபா கடைசியா 3 சொல்லிட்டு போனார் தானே. நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி என்று 3 சொல்லிட்டு போனார். நிராகாரி என்று சொன்னா நான் உடலற்ற ஒரு ஆத்மா, அசரீரமான ஆத்மா, சரீரம் இல்லாதவன். இந்த உடலை பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த விழிப்புணர்வுல நான் இருக்க வேணும். வாயினால் வார்த்தைகளை பேசுகிறேன், கை கால்களால் செயல்களை செய்கிறேன். இப்ப நிராகாரமாகுவதும் சாக்காரமாகுவதும் நொடிக்கு நொடி நடக்கணும் என்று சொல்ற. சாக்காரம்டா உடலுக்குள்ள வாரது, நிராகாரம்டா உடல்ல இருந்து டோட்டலி டிட்டாச்சா இருக்கிறது. உடல் ஒன்றே எனக்கு இல்ல என்றதை மறந்து போய் இருக்கிறது நிராகாரம். சாக்காரமா வாரன்டா பௌதீக
உணர்வுக்குள்ள வாரேன். ஆனா நிராகாரமா இருந்து கொண்டு சாக்காரத்துக்குள்ள வாரேன். அந்த சாக்கார பாபான்னு சொல்லுவோம் தானே, சரீர நிலை அது. இந்த உணர்வுக்குள்ள நாங்க மாறி மாறி கொண்டிருக்கிறது இரட்டை நினைவுசாலியான நிலை. நான் உடலோட இருக்கிறேன்றதும் எனக்கு நினைவு இருக்குது. நான் உடலற்ற ஆத்மா என்றதும் எனக்கு நினைவு இருக்கு. நான் உடலுக்குள்ளதான் இப்ப இருக்கிறேன். இருந்து ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸும் எனக்குள்ள இருக்குது. ஆனா நான் இந்த உடலோட உடல் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் என்னை பற்றியது அல்ல. இந்த உடல் எங்க பிறந்தது, யாருக்கு பிறந்தது, என்ன படிச்சிருக்குது, என்ன தொழில் பார்த்தது, என்ன பௌதீக நிலையில அது இருக்குது, யாரோட சேர்ந்து பிறந்திருக்குது, யாரெல்லாம் நான் சொந்தம் என்று கொண்டாடினான், அதை பற்றி எனக்கு இப்ப ஒரு கான்சியஸ்னஸும் இல்லை. நான் இப்ப எனக்கு ஒரே ஒரு உணர்வு தான் இருக்குது. நான் யாருக்கு சொந்தம், நான் உலக கடிகாரத்துல எந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ற ஒவ்வொரு செயல்பாடும் எதை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்குது, என்ற இலக்கு என்ன, லட்சியம் என்ன, இதுக்குள்ள என் சொந்தக்காரன லிஸ்ட் ஏதாவது வருதா, என்ற ஊர் பெயர் படிப்பு ஏதாவது வருதா, இதுக்குள்ள ஒன்றும் வரையிலையல்லோ. அது எதுவுமே இதுக்குள்ள துளியும் சம்பந்தப்படையிலையல்லோ. அந்த ஒரு நிலைக்கு நான் வருவேன். அதான் பாபா பழைய உலகத்தையும் பழைய சரீரத்தையும் மற என்று சொல்லுவார். உங்களோட அடையாளத்தையே மறவுங்க. இதான் பிரம்ம பாபா செய்த முதல் முயற்சி, முதல் பயிற்சி. தண்ட உலக அடையாளத்தை தான் டோட்டலி மறக்கணும். நான் யாரா இருந்தேன், அதான் லௌகிக் பிரம்ம பாபாண்ட விஷயங்கள் ஒன்றுமே பிரம்ம பாபா இருக்கிற காலத்துல வெளிப்படுத்தப்படையில. பிறகுதான் ஆக்கள் அதை தோண்டி தோண்டி அவர்கிட்ட பர்த்டே எல்லாம் கண்டுபிடிச்சது. உண்மையில நாங்க கியானுக்கு வந்த புதுசுல எங்களுக்கு பிரம்ம பாபாண்ட பர்த்டேன்னு ஒரு டேட் தெரியாது. இப்ப அதை எங்கேயோ கண்டுபிடிச்சு அந்த டேட்டுக்கு பிரம்ம பாபாக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் குரூப்ஸ் வழிய. ஹாப்பி பர்த்டே பிரம்மா பாபா போய்கொண்டிருக்கு. பிரம்ம பாபான லௌகிக் டேட் ஆஃப் பர்த் கூடி ரெக்கார்ட்ல இல்ல. அவருக்கு எத்தனை சகோதரங்கள், அவற்ற அம்மா அப்பா, அவற்ற ஹிஸ்டரி ஒன்றுமே இல்ல. லௌகிக் ஹிஸ்டரி ஒன்றுமே இல்ல. ஆக அவற்ற வைஃபும் பிள்ளைகளும் யக்யா தொடங்கிகளே இருந்த கதை தான். அப்ப அதுக்குள்ள நாங்க போறே இல்லையல்லோ. அப்ப பிராமணர்கள் நாங்க எங்கடையும் அந்த கதைகளுக்குள்ள நாங்க போக கூடாதல்லோ. அது அவேர்னஸ்ல இருந்து முழுசா இல்லாமல் போகணும். அப்படி ஒரு நிலைக்குள்ள நாங்க முயற்சி செய்யணும். அதானே கிளீனிங், அதானே தூய்மையாகிறது. பழசுல இருந்து முழுசா வெளியில வரணும். அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ளேயே நான் போக கூடாது. எல்லாரையும் ஆத்மாவா பார்க்க பழகணும். பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், எல்லாரையும் ஆத்மா அந்த கான்சியஸ்னஸ்ல பார்க்கணும். யாருக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்களுக்குள்ளால போய்கொண்டிருந்தாலும் அந்த ஆத்மா பியூரிஃபைட் ஆகுது, பியூரிஃபைட் ஆகுது, தூய்மையாகுது. ஆத்மா தூய்மையாகுது. இப்படித்தான் நான் பார்க்கணும். அந்த ஒரு மனநிலைக்குள்ள நான் என்ன கொண்டு வாரேனா என்றதை நான் யோசிக்கணும். அப்ப பாபா சாக்காரம் நிராகாரம் என்ற ரெண்டு நிலையும் மாறி மாறி எங்களுக்குள்ள வரணும். ஆத்ம உணர்வில் உங்கள் சக்திகள் குணங்களை நினையுங்கள். தந்தைக்கு சமமாக ஆத்ம உணர்வு, நான் ஆத்மா என்ற கான்சியஸ்னஸ்ல வந்தேன்டா, அடுத்தது என்ற குணங்கள் என்ன, என்ற சக்திகள் என்ன. பிறகு தந்தையை நான் நினைக்கல, தந்தைக்கு சமமாக கர்மாதீத நிராகார நிலையை நான் உணர வேணும். பாபாவின் குழந்தையாக இன்று இருக்கிறேன், நாளை நான் உலக அதிபதியாக போகிறேன். இது பிரம்ம பாபாவுக்குள்ள ரொம்ப பிரபலமான ஒரு உணர்வு. இன்றைக்கு நான் பாபான குழந்தை, நாளைக்கு நான் உலக அதிபதி. இப்படி நினைப்பார் எப்பவுமே. இப்ப பாபா என்ன ஒவ்வொரு நாளும் குழந்தைகளே என்றுதானே ஒவ்வொரு நாளும் என்ன காலையில கூப்பிடுவார். இனிமையான குழந்தைகளே. அவர் குழந்தைகளே என்று சொன்னோனே நான் ஆத்மாவாகிடும். நான் ஆத்மாவாகி நான் பரமாத்மாண்ட கையில இப்ப இருக்கிறேன். பரமாத்மாண்ட மடியில இருக்கிறேன். பரமாத்மாண்ட கண்ணுக்குள்ள நான் இருக்கிறேன். பரமாத்மாண்ட வழிகாட்டல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்தான் எனக்கு பாஸ், அவர்தான் எனக்கு வழிகாட்டி,
அவர்தான் எனக்கு டீச்சர், குரு, எல்லாமே. அப்படி நான் குழந்தைகளே என்றாரண்டா பாபா, நான் செத்துரும். பழைய உலகத்திலிருந்து செத்துரும். ஒரு நாள் காலையில பாபா, இனிமையான குழந்தைகளே என்று வேறே மறந்து போய் எங்களுக்கு பழைய உணர்வுல நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தாலும், அதான் அந்த தியானம் முரளிக்கு முதல்ல ஒரு 15, 20 நிமிஷம் தியானம் நடக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆத்ம உணர்வுக்கு வரணும். வந்திருக்கேக்க அந்த ஆத்மாவை பார்த்துத்தான் பாபா முரளி ஸ்டார்ட் பண்ணிக்க, இனிமையான குழந்தைகளே என்று அந்த ஆத்மாவைத்தான் கூப்பிடுவார். அப்ப நான் உடனே ஓம் பாபா என்று மனசுக்குள்ள சொல்லும். ஓம் பாபா, இருக்கிறேன் பாபா, சொல்லுங்க பாபா என்று மனசுக்குள்ள சொல்லணும். வெளியில சத்தமா சொல்றேல முரளி கிளாஸ்ல, இனிமையான குழந்தைகளே என்றா ஓம் பாபா. இப்படிதானே வீட்டுல பிள்ளைகளை அல்ல என்ன, வீட்டுல யாராவது கூப்பிட்டா ஓம் வாரன் என்று சொல்லுவோம், ஓம் என்று சொல்லுவோம். அப்படி பாபா இனிமையான குழந்தைகளே என்னோன்னு நான் மனசுக்குள்ள ஓம் பாபா, சொல்லுங்க பாபா, கேட்கிறேன் பாபா, செய்யறேன் பாபா, சொல்லுங்க பாபா, என்னன்னாலும் சொல்லுங்க பாபா, செய்வேன் நான். இப்படித்தான் நான் முரளி கேட்போம். அது எங்களை ஞானம் நிறைந்தவரை ஆக்கி விடுகிறது. நான் என் ஆத்மா என்ற நிலையில நிலை நிறுத்திக்கல. சேவையில நான் வரைக்க நான் ஒரு கருவி என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி என்ற நிலையை நான் அனுபவிக்க இயலும். பணிவான ஒரு ஆத்மாவா இருக்க இயலும். பணிவான எண்ணங்கள் கொண்டிருக்க இயலும். எண்ணங்களற்ற நிலையை அனுபவிக்க முடியும். கருவி என்ற உணர்வினால் எந்த ஒரு அகங்காரமோ கருத்து முரண்பாடுகளோ வர வாய்ப்பே இல்லை. நான் ஒரு பணிவான பாபாண்ட கருவி. பாபா சொல்லுங்க பாபா, என்ன பாபா செய்யணும்? பிரம்ம பாபா முந்தி தன்னை லொக்கிக் குருமாருடைய அப்படித்தான் இருந்தவர். குரு அழைச்சிட்டாருன்னா ஓடி போய் காலுக்குள்ள நிப்பாரா. வீட்டுல என்ன நடக்குது, தன் பிசினஸ்ல என்ன முக்கியமான அலுவலா இருந்தாலும் போட்டுட்டு ஓடி போய் அப்படி லொக்கிக்குள்ள இருந்தவர் பாபாட்ட வந்தா அப்படி இருப்பார். அதுல 10 மடங்கால இருந்திருப்பார், 100 மடங்கால இருந்திருப்பார். பாபா சொன்னோன்னே ஜி பாபா, ஹாஜி பாபா. இதேதான் மம்மாவும். பாபா சொன்னார், மம்மா செய்தா. இதான் அவன் ஸ்லோகம். அப்ப எங்க இதுல அகங்காரம் என்றது வேற என்னது? நான் பாபா சொல்றார், சேவையில சேவையில நான் நிர்அகங்காரி, நிர்விகாரி. மற்றது என்ன? நிராகாரி. இப்படியா நான் இருக்க வேணும். அப்ப நான் என்னது இருந்தா தானே அங்க முரண்பாடு வரப்போகுது. உண்ட கருத்து, எந்த கருத்து ரெண்டு வந்தா தானே முரண்பட போகுது. பாபா என்ன சொல்றார்? எல்லாரும் பாபாண்ட பக்கம் திரும்பினா இதுதான் அந்த சத்திய யுகத்தின் ஸ்ட்ரக்சர். ஒரே வழிகாட்டல் என்று நான் போறது. நிராகாரி என்ற உணர்வு உடல் என்ற நிலையிலே தோன்றும் பயத்தை இல்லாமல் செய்யும். அந்த நிராகாரி நிலையிலே எனக்குள்ள ஏற்படக்கூடிய நன்மைகளை பாபா சொல்றார். உடல் என்ற நிலையில இருக்கிற பயத்தை இல்லாமல் பண்ணும். ஒளிப்புள்ளி நிலையிலே நான் யோகாவில நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பௌதிக புலன்களை எப்படி லாவகமாக இயக்குகிறோமோ அதே போல் நொடிப்பொழுதில் நிராகாரி நிலைக்கு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நிராகாரி நிலையில் இருப்பவர் உலக உபகாரி என்ற உணர்வோடு செயல்படுவர். ராஜ்ய அதிகாரியாக இருப்பர். காட்சிகளை அருள்பவர் ஆகுவர். ஆட்சியை நாங்கள் ஒருத்தருக்கு மருள் இயலாது. ஆட்சிகள திறப்பு பாபா சொல்லுவார், தன்னிடத்தான் இருக்குன்னு சொல்லுவார். நான் என்ன அதுக்கு லாயக்கான தகுதியான ஆத்மாவாக நான் என்ன ஆக்கும் போது பாபா என்ன யூஸ் பண்ணுவேன். பாபாவுக்கு நான் ஒரு தரமான கருவியா இருப்பேன். காட்சிகளை அருள்வர். முதலாவது ஆத்ம உணர்வு ஆவதற்கான லட்சியம் எனக்கு இருக்கணும். 2வது நிர்விகாரி நிலை, அதாவது நாள் முழுவதும் ஒரு புனிதமான யோகியாக ஆவதற்கான ஒரு இலக்கு எனக்கு இருக்கணும்.
அப்ப அதுக்கு நான் மனதின் சக்தியையும் விகாரமற்ற நிலையையும் பயிற்சி செய்ய வேண்டும். என்னுடையது, உன்னுடையது, பெயர், புகழ், பகட்டு போன்ற எந்த வலையிலையும் நான் சிக்கிக் கொள்ளக் கூடாது. ஏற்கனவே கலியுகத்துக்குள்ள இருந்து ஒவ்வொரு வேலையா பிச்சு பிச்சு வெளியில வந்திருப்போம். வந்துட்டு இங்க வந்து சங்கம யுகத்துக்குள்ள பிறகு நான் தங்க வலைக்குள்ள மாட்டுப்படக்கூடாது. பெயர், புகழ், பகட்டு, எந்த, உண்ட என்று விழுந்துடக்கூடாது. இப்படி இருந்தால் அவர்களின் சேவை அவர்களை வெளிப்படுத்தும். இப்போது திரும்பி போக வேண்டும். எல்லோரையும் அழைத்துச் செல்ல வேண்டும். இந்த உணர்வில் இருங்கள். விலகி இருங்கள். டிட்டாச்டா இருங்க என்று பாபா சொல்றார். இதுதான் இந்த முரளியினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்.